என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பல முறை நான் சொல்லியாகிவிட்டது. இன்றைக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தன்னுடைய பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு இப்பொழுதெல்லாம் அவர்கள் யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் டாக்டர்களுக்கே சில்வர தீர்க்க முடியாத வியாதிகள் வந்து பயிற்சியாலையில் சேர்ந்து அவர்கள் நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வரும் நோயாளிகளை கூட காலமெல்லாம் நோய்க்கு அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு வருவதை விட நீங்கள் யோகாசனம் செய்ய செல்லுங்கள், உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்று அனுப்புகிறார்கள். வெளிநாட்டிலிருந்தெல்லாம் இங்கே வந்து பயிற்சியாலையில் சேர்ந்து யோகாசனத்தை பழகி அவர்கள் நோயை நீக்கிக் கொள்வதோடு அவர்கள் ஆசிரியர்களாக கூட இங்கே வந்திருக்கிறார்கள், படிக்கிறார்கள். நமது பல்கலைக்கழகங்களில் எல்லா பல்கலைக்கழகங்களும் இன்றைக்கு யோகாசனத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், பிஜி டிப்ளமா, எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி எல்லாம் இன்றைக்கு யோகாவில் வந்துவிட்டது. எல்லா பல்கலைக்கழகங்களும் கற்றுத்தரப்படுகிறது. வெளிநாட்டு மாணவர்களும் அகில இந்திய அளவிலும் இங்கே வந்து இந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு விஜித்திரன் 9 வயது 5ஆம் வகுப்பு, கார்மேகம் 10 வயது 5ஆம் வகுப்பு இப்பொழுது கும்பிட்ட மச்சாசனத்தை செய்ய போகிறார்கள். அதனுடைய ஆசிரியர் அருண்குமார் வெண்ணிலா அவர்களை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது மச்சாசனம் செய்வதை பார்க்கலாம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே படுத்து மச்சாசனம் பண்ணுங்கள். கை கும்பிட்டு அதுக்கு பின்னால் தான் கை கும்பிடணும். படுங்க, தலையை திருப்பி வைங்க, நல்ல திருப்பி, கையை நெஞ்சில் வச்சு கும்பிடு. அப்படிதான் நேராக இருக்கணும், கை மேலே தூக்கு, இங்கே பாரு, அப்படி இருக்கணும். கும்பிட்ட மச்சாசனம். முதுகெலும்பு மேலே தூக்கப்படுகிறது, கழுத்து திருப்பப்படுகிறது, கழுத்து பின்னால் மடங்கப்பட்டிருப்பதால் ஸ்பாண்டிலைசிஸ் போன்ற நோய்கள் நீக்கப்படுகிறது, தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீக்கப்படுகிறது, நெஞ்சு விரிவடைகின்ற காரணத்தினால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் இந்த நோயின் மூலம் நீக்கப்படுகிறது. இந்த ஆசன நிலையில் நீண்ட மூச்சு இழுத்து விட வேண்டும். மூச்சு இழுத்து விடுங்கள். ஆஸ்மா பேஷண்ட், இன்னும் ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் இதை மாலையில் செய்ய வேண்டும் என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில் என்று சொல்கிறான். ஆகவே நல்ல மூச்சு இழுங்க. மூச்சு இழுக்க இழுக்க நுரையீரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிறதுல சளி இருக்கும், சளியெல்லாம் நீங்கிவிடும், ஆஸ்மா குறைந்து விடும். 20 வருஷம் 30 வருஷம் ஆஸ்மாவினால் கஷ்டப்பட்டவர்கள் கூட இந்த ஆசனத்தை மூச்சு பயிற்சியோடு கலந்து செய்தால் முழுமையாக நீக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் முதுகு பக்கத்தில் 2 தலையணையை வைத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அதன் பின் அதை எடுத்துவிட்டு செய்யக்கூடிய தன்மை தானாக வந்துவிடும். எழுந்திருங்கள், இந்த ஆசனத்தை கலையுங்கள். எந்திரிச்சு உட்காரு. நன்றாக மூச்சை இழுங்கள். இதுக்கு மாற்று ஆசனம் மகாமுத்ரா. கையை முதுகில் கட்டுங்க. முதுகு பக்கம் கையை கட்டு, முன்னால் குனி, முன்னால் குனி. மச்சாசனத்துக்கு மாற்று ஆசனம் யோக முத்ரா. ஏன்னா முதுகை பின்னால் விளையிறோம், அதுக்கு முன்னால் விளைக்கணும். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கும்பிட்ட எந்திரிங்க, மெதுவாக எழுந்துரு. மீண்டும் மச்சாசனத்துக்கு வாங்க. நல்ல மூச்சுடு. கை நேரம் இருக்கணும். மூச்சுடு, சத்தம் வரணும். மெதுவாக எடுத்துருங்க. ஆசனத்தை கலைங்கள். அப்படியே முன்ன குனி,
கையை பின்ன கட்டி முன்னகுனி, மாற்றாசனம் யோகமுத்ரா. மெதுவாக எழுந்தீர்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப அப்படியே படுங்க. கும்பிட்ட மச்சாசனம். வாய்மூடு, வாய் தரக்கூடாது. நல்ல மூச்சை இழுக்கணும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்பாண்டிலைசிஸ் என்று சொல்வார்களே அதனுடைய தாக்கங்கள், இவைகளெல்லாம் இதன் மூலமாக முழுமையாக நீக்கக்கூடிய தன்மை ஏற்படும். கையை நீ அப்படியே நெஞ்சில் வைப்பா, அப்படி கீழே இறக்கிட்ட. நெஞ்சில் வச்சா தான் நல்ல பலன். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே மெதுவாக எந்திரிங்க. அங்கே நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். கை நீட்டு. கை நல்ல நேரம் நீட்டணும்ப்பா. கை மடங்கப்படாது. கை ஸ்ட்ரைட்டாக வை. நேரம் நிமிந்திரு. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்களை சிறு வயது முதலே சொல்லிக் கொடுக்கணும். ஆஸ்மா பேஷண்ட்டெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருதய நோய்க்கெல்லாம் ஆப்ரேஷனுக்கு தான் போகிறாங்க. இது போன்ற ஆசனங்களை செய்தாலே முழுமையாக நீக்கிவிடும். 3 வேளையும் செய்யணும். காலை, மதியம், மாலை செய்தால் ஆஸ்மாவினால் கஷ்டப்பட்டவர்கள், இருதய நோயால் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் முழுமையாக நீக்கக்கூடிய தன்மை இந்த ஆசனத்துக்கு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி நோயிலிருந்து விடுதலை பெற்று 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். அரசியல் வாரிசு. நீதிக் கட்சியின் கொள்கை என்ன? சமத்துவம், சமதர்மம். அதனால்தான் நீதிக் கட்சி தன்னுடைய கொடியிலே அன்றைக்கு தராசு சின்னத்தை பொறித்திருந்தது. எல்லோருக்கும் சமத்துவம் வேண்டும், சமதர்மம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கொடியை பொறித்து நீதிக் கட்சி, ஆங்கிலத்திலே ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்றைக்கு அதனுடைய அரசியல் வாரிசான திமுக கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.